ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்ஹெச்ஆர்சியில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 விதமான கேட்டகரிக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும், டிரைவர் கேட்டகரிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 8த்துக்கு மேல நீங்க டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். சேலரிய பொறுத்தவரைக்கும் 19,500லேருந்து 62,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட் வந்து 20 மார்ச்க்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. உதவி ஆணையர் அலுவலகத்தில தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்க போது. 2 விதமான கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஓட்டுநர் கேட்டகரிக்கும், அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ ஓட்டுநருக்கு வந்து சேலரி வந்து பாருங்க 19,500லேருந்து 62,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். கல்வி தகுதி வந்து பாருங்க 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். நல்ல உடற்தகுதியோட நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா உங்களுக்கு 15,700லேருந்து 50,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். 8த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓட்டுநர் பணியிடத்திற்கு வந்து பாருங்க உங்களுக்கு இன சுழற்சி அடிப்படையில வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா ஆதி திராவிடர் அருந்தினர் ஆதரவற்ற விதவை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்தோன்னா பொது போட்டியில வந்து முன்னுரிமை பெற்றவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில உங்களுக்கு ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு 18, அதிகபட்சமா வந்து நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவா இருந்தா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 32 வயசு வரைக்கும், எம்பிசி, டிஎன்சி, பிசியா இருந்தா 34 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில இந்து சமயத்த சார்ந்தவரா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து எப்படி நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, ஸோ இங்க வந்து பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்ப படிவத்தினை உதவி ஆணையர் அலுவலகத்தில வந்து நீங்க விளம்பர பலகை அப்படி இல்லன்னா, நீங்க டிஎன்ஹெச்ஆர்சி வெப்சைட்ல வந்து நீங்க வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து அத நேரடியா நீங்க போய் கூட நீங்க உதவியாளர் அலுவலகத்தில போய் நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ வாங்கி கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்க என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து இணைக்கணும். முக்கியமா வந்து பார்த்தோன்னா, ஒரு எம்ப்டி போஸ்ட் கவர் ஒண்ணு வாங்கி, அதில வந்து உங்களோட அட்ரஸ் எழுதி ரூ. 25க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி, அந்த கவரையும் வந்து பார்த்தோன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த ஜெராக்ஸ் காப்பி நீங்க இணைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதோட வந்து அந்த கவரையும் வந்து நீங்க வச்சு தான் வந்து அனுப்பணும். அந்த கவர் எதுக்காக வைக்கிறீங்கன்னா, நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு கால் லெட்டர் வந்து பார்த்தோன்னா, நீங்க அனுப்பக்கூடிய அந்த கவர் மூலியமா தான் ரிட்டர்ன் வந்து உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து அது கவர் வச்சு தான் நீங்க வந்து அனுப்பணும். இது எல்லாத்தையும் நீங்க போட்டு, அதுக்கப்புறம் தனியா ஒரு போஸ்ட் கவர் வாங்கி, இந்த இத எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம், இதில வந்து பாருங்க மென்ஷன் பண்ணி நீங்க வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. எந்த பணியிடத்துக்கு வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ, அத வந்து நீங்க கரெக்ட்டா வந்து மேல வந்து போல்ட் லெட்டர்ல வந்து கரெக்ட்டா வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ அலுவலக உதவியாளர்னா, அத நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓட்டுநர் பணியிடம்னா, அத நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி, நீங்க வந்து பார்த்தோன்னா, தபால் மூலமா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 20 மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.